சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை பகுதி 3 திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை நடைபெறும் பணிகள். அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை பகுதி 1 எண்ணூர் முதல் தச்சூர் வரை நடைபெறும் பணிகள் மற்றும் பகுதி 2 தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை நடைபெறும் பணிகள் குறித்து ஏற்கனவே நமது சேனலில் பார்த்தோம். தற்போது 3ஆம் கட்ட பணிகளான திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை நடைபெறும் பணிகள் குறித்து பார்ப்போம். இதனிடையே எண்ணூர் மகாபலிபுரம் 2ஆம் கட்ட பணியில் தச்சூர் பஞ்சேட்டியில் துவங்கி கன்னிகைப்பேர், புன்னப்பாக்கம், தாமரைப்பாக்கம் வழியாக திருவள்ளூர் புறவழிச்சாலை நடைபெற்று வந்த பணியில் புன்னப்பாக்கம் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த மாதம் பயன்பாட்டிற்கு வந்தது. இது குறித்த பதிவு நாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது திருவள்ளூர் புறவழிச்சாலை. இங்கிருந்து தொடங்கும் எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலையின் 3ஆம் கட்ட பணிகள் ஒதிகாடு, ஈக்காடு, தண்ணீர்குளம், சென்னை அரக்கோணம் ரயில் பாதை, கூவமாறு, பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக 30.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்று வருகிறது. இந்த 3ஆம் கட்ட பணிகள் 3 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது. திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் வெங்கத்தூர் வரை லார்சன் அண்ட் டாப்ரோ L&T நிறுவனத்தாலும், வெங்கத்தூர் முதல் செங்காடு வரை RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தாலும், செங்காடு முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை ஓரியண்டல் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தாலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது திருவள்ளூர் புறவழிச்சாலையில் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். இது 6 வழிச்சாலை, இருபுறமும் இருவழி சேவை சாலையாகவும் அமைக்கப்பட்டு வருகிறது. 4 பெரிய பாலங்கள் மற்றும் ஒரு ரயில்வே மேம்பாலம் இதில் அடங்கும். இந்த சாலை L&T ஒப்பந்ததாரர் மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது ஒதிகாடு பகுதியில் நடைபெறும் பணிகள். இந்த இடம் ஈக்காடு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை NH5 சென்னை தடா நெடுஞ்சாலை, NH4 சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலை, NH5 சென்னை திருச்சி நெடுஞ்சாலை, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு நெடுஞ்சாலை ஆகிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இது தாமரைக்குளம். இந்த இடத்தில் ஒரு பெரிய ஜங்ஷன் அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் புதிதாக பயன்பாட்டிற்கு வந்த திருநின்றவூர் முதல் திருவள்ளூர் புதிய நெடுஞ்சாலையும், பழைய CTH சாலை அதாவது சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையும் இந்த எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலையும் சந்திக்கிறது. திருநின்றவூர் முதல் திருவள்ளூர் வரை பயன்பாட்டிற்கு வந்த புதிய நெடுஞ்சாலை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். தற்போது எண்ணூர் மகாபலிபுரம் 6 வழிச்சாலையில் திருவள்ளூர் புறவழிச்சாலையில் தொடங்கிய சாலை இந்த இடத்தில் சென்னை அரக்கோணம் ரயில் பாதையை நோக்கி செல்கிறது. இது சென்னை அரக்கோணம் ரயில் பாதை. இந்த இடத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது புட்லூர் பகுதி. இந்த சாலை புட்லூரிலிருந்து செவ்வாப்பேட்டை மற்றும் அரண்வாயில் சென்று பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இணையும் சாலை. எண்ணூர் மகாபலிபுரம் 6 வழிச்சாலை இங்கிருந்து கூவமாற்றை நோக்கி செல்கிறது. இது கூவமாறு. கடந்த பருவமழை காலத்தில் இந்த கூவமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இந்த சாலை பணிகள் தடைப்பட்டது. தற்போது இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது.
கூவமாற்றிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை நோக்கி இந்த சாலை செல்கிறது. இது வெங்கத்தூர் பகுதி. இது திருவள்ளூர் முதல் பூந்தமல்லி செல்லும் நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையை கடந்து செல்கிறது எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை. இதற்காக இந்த சாலையில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. வெங்கத்தூர் முதல் செங்காடு. வெங்கத்தூர் முதல் செங்காடு வரை நடைபெறும் பணிகளை RR இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் செய்து வருகிறது. இது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை. பூந்தமல்லி நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் 6 வழிச்சாலை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் சந்திக்கிறது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை விரிவுபடுத்தி எண்ணூர் மாமல்லபுரம் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில குறுகலான இடங்களில் மட்டும் புறநகர் பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருகிறது.
இது செங்காடு பகுதி. இங்கிருந்து செங்காடு முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரை நடைபெறும் பணிகளை ஓரியண்டல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்த இடத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இது மன்னூர் கூட்ரோடு. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் தண்டலம் கூட்ரோடில் தொடங்கி அரக்கோணம் வரை செல்லும் சாலையை கடந்து செல்கிறோம். இந்த இடத்தில் ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது தொடுகாடு. இது ஆயக்குளத்தூர். இங்கிருந்து இந்த சாலை புறவழியாக செல்கிறது.
இந்த இடத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பெங்களூரு அதிவிரைவு சாலை கடந்து செல்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எண்ணூர் மாமல்லபுரம் நெடுஞ்சாலை 4 நெடுஞ்சாலைகளை இணைக்கிறது. இது ஸ்ரீபெரும்புதூர். இது ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம். இது பூந்தமல்லிக்கு செல்லும் நெடுஞ்சாலை. எண்ணூர் மாமல்லபுரம் 6 வழிச்சாலை பணியில் 3ஆம் கட்ட பணிகள் இத்துடன் முடிவடைகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.